ஹலோ காய்ஸ். மார்ச் 8 நம்ம கார்த்திக் கதையில என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சூப்பரான ஒரு கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 200 ருபீஸ்க்கு கியூட்டான ஹேர் கிளிப்ஸ் உங்களுக்கு இந்த கிவ் அவேல கிடைக்குது. கிவ் அவேல கலந்துக்கிடணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பதான் அந்த வில்லி இருக்காங்கல்ல, அவங்களும் அந்த வில்லனும் சேர்ந்து நம்ம ஹீரோவை வந்து சந்திக்கிறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்க போல, உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்க போல அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, நான் சீக்கிரம் கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிப்பேன். நீங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே நான் அத்தைக்கிட்ட சீக்கிரம் நிரூபிப்பேன். உங்களை ரொம்ப உயிருக்குயிரான தங்கச்சி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க பண்ற கேடி வேலை அத்தைக்கு இன்னும் தெரியல. பாவம், உங்களை ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்களோட நாடகம் ரொம்ப நாள் நீடிக்க போறது கிடையாது. கொஞ்ச நாள் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு வில்லன் சொல்றாரு, சந்திரா பாத்தியா சந்திரா, நம்ம அடுத்தடுத்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியாம நம்ம கிட்டேயே இவன் சவால் விடுறான் அப்படின்னா எப்பேற்பட்ட ஆளா இருப்பான் அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, இவனுக்கு வர வர நம்ம மேல உள்ள பயமே குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடிதான் இதே மாதிரி என்னை பழி வாங்கணும் அப்படின்னு நீங்க பல வகையில முயற்சி பண்ணீங்க. பட் எந்த வகையில முயற்சி பண்ணியோ நீங்க தோத்து போய் நின்னதுதான் மிச்சம். நல்லாவே உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சும் திரும்ப திரும்ப என்கிட்ட சவால் விடுறதுக்கு உங்களுக்கு எப்படிதான் வந்துட்டு தைரியம் இருக்கோ தெரியல அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, ஏய் என்னடா ரொம்ப ஓவரா பேசுற. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, இதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட எத்தனை சவால் விட்டுருக்கீங்க, அத்தனை சவால்லையும் நீங்க தோத்து போனது தானே மிச்சம். அதையெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி செம்ம காண்டாகுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, தள்ளுங்க, வழிய விடுங்க அப்படின்ட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்ப வில்லன் சொல்றாரு, பாத்தியா சந்திரா, இவனுக்கு இருக்கிற இந்த திமிரு இன்னும் கொஞ்சம் கூட அடங்கவே இல்லை. நம்மளை எப்படி பேசுறான் பாத்தியா. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, இவனுக்கு திமிரு ரொம்ப அதிகம். நம்ம வந்துட்டு இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறான் போல. இவனுக்கு நம்ம யாரு அப்படிங்கிறத காமிக்கணும். அவர் சொல்றாரு, ஆமா சந்திரா, சீக்கிரம் அவனுக்கு நம்மளோட அதிகாரம் என்ன அப்படிங்கிறத காமிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ நேரா வீட்டுக்கு போறாரு. அங்க வந்துட்டு வில்லி டக்குன்னு ஹீரோவை, டேய் எங்கடா வர அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் வீட்டுக்கு வரேன், வரத்துல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஏய் உன்னதான் நான் வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு நீ வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு. ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஏய் என்ன இப்படி பேசுற, இங்க பாரு, 200 பவுன் நகை நம்ம வீட்டுக்குள்ள இருந்து தான் காணாம போயிருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு மாப்பிள்ளை கிட்ட முழு உரிமை இருக்கு. நீ தேவையில்லாம மாப்பிள்ளைய வந்துட்டு வீட்டுக்குள்ள வராதேன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்ன மாமா, தேவையில்லாம இவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அவன் கண்டிப்பா அந்த 100 பவுன் 200 பவுன் நகையை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவன் தான் எடுத்ததே. நீங்க எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு தேவையில்லாம ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, இங்க பாரு, நீ எப்பேற்பட்டவ, என்னெல்லாம் வேலை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். நீ ரொம்ப நல்லவ மாதிரி பேசாத. அப்ப வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா, இந்த வீட்டுக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எதையுமே இவங்க பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நான் வீட்டை விட்டு வெளியில போயிடலாம். அப்ப ஈஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, இங்க பாருங்க, இந்த வீட்டுல எனக்கு உண்மையா இருக்கிறது இவ மட்டும்தான். இவளையும் இந்த வீட்டை விட்டு போக வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை இவன் இந்த வீட்டை விட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எல்லாரும் தான் இந்த வீட்டை விட்டு போகணும். ஏன் தங்கச்சி இந்த வீட்டை விட்டு என்னைக்குமே போக மாட்டா. அப்போ நம்ம ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்க அத்தை, வீட்டுக்குள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அதுல என்ன பார்க்க போற, அதான் சிசிடிவி ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்றியே. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி என்கிட்ட பெரிய மாஸ்டர் பிளான் இருக்கு. அதுக்கான வீடியோ இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கு, நான் எடுக்கணும். இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகி அவங்க அக்கா கிட்ட, அக்கா இவனை வீட்டுக்குள்ள விடாத அப்படின்னு. ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, 200 பவுன் நகை வீட்டுக்குள்ளேருந்து காணாம போயிருக்கு, அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளேருந்து.
யாரு எடுத்தா அப்படிங்கிற விஷயம் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சு ஆகணும். அது தெரியறதுக்கான ஆதாரம் வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு மாப்பிள்ளை சொல்றாரு. நீ அதை விட்டுட்டு மாப்பிள்ளைய வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றது நியாயமே கிடையாது. மாப்பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் அவர் மேல தப்பு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அவர் நிரூபிப்பாரு. அதை விட்டுட்டு நீ வாய்ப்பு கொடுக்காம இப்படி பேசுறது சரியே இல்லை. அதுவும் உன் தங்கச்சியோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீ இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. இதை கேட்டதும் வில்லி செம ஷாக் ஆகுறாங்க. ஆகா, இவங்க எல்லாரும் பேசுறத பார்த்தா அக்கா காம்ப்ரமைஸ் ஆகிருவா போலயே அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, எனக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க, நான் வீட்டுக்குள்ள போயிட்டு அதை மட்டும் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு. அப்ப ஹீரோ வந்துட்டு நேரா வீட்டுக்குள்ள வராரு. வந்துட்டு நேரா சிசிடிவிகளை பாக்குறாரு. அப்ப வில்லி இதை பார்த்துட்டு ஷமா ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, இவன் கிட்ட மட்டும் ஆதாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மள சும்மா விட மாட்டானே அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ நேரா அதுல உள்ள ஒரு சில வீடியோக்களை பாக்குறாரு. மயிலு அந்த இடத்துக்கு வந்துட்டு, சகல அதான் சிசிடிவி ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்களே. அப்ப ஹீரோ சொல்றாரு, சிசிடிவி ஆஃப்ல இருந்தாலும் ஒரு பக்கம் ஏற்கனவே ஒரு தடவை இதே மாதிரி ஆஃப்ல இருந்திருக்கு, வீட்டுக்குள்ள நகை காணாம போணுச்சு. ஸோ அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம், கண்டிப்பா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது எல்லாத்துலேயும் நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணேன். நான் பிளான் பண்ண மாதிரியே ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாம சிசிடிவி வச்சிருக்கேன். கரெக்டா இந்த ரூமுக்குள்ள வந்து யாரு சிசிடிவி ஆஃப் பண்றாங்களோ அவங்களோட வீடியோ இதுல ரெக்கார்டடா இருக்கும். அப்ப மயிலு சொல்றாரு, சூப்பர் சகல, சகலன்னா சகலதான், சாதாரணமா இந்த விஷயத்தை விட்டுருக்கீங்களே அப்படின்னு நானுமே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். சூப்பரான ஒரு சம்பவத்தை தான் பண்ணியிருக்கீங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி வாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு கரெக்டா அந்த வீடியோக்கெல்லாம் ஆன் பண்ணி பாக்குறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஈஸ்வரி எல்லாரும் வராங்க. ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள ஏதாவது ஆதாரம் கிடைச்சிச்சா? அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல இதுல ஆதாரம் கிடைச்சிரும். இதை கேட்டதும் அவரும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த வீடியோவை பாக்குறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ஒவ்வொரு வீடியோவா பார்த்துட்டு கரெக்டா ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஆன் பண்றாரு. அதுல வில்லி நைஸா ரூமுக்குள்ள வந்துட்டு சிசிடிவியை ஆஃப் பண்றது அப்படியே ரெக்கார்ட்ல இருக்கு. இதை பார்த்ததும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை நேத்து சிசிடிவி ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். உங்க தங்கச்சி நான் தான் சிசிடிவியை ஆஃப் பண்ணி வீட்டில் உள்ள நகையை எடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ நீங்க இந்த வீடியோவை பார்த்தா நல்லாவே தெரியும், நான் இந்த சிசிடிவியை ஆஃப் பண்ணல. சிசிடிவியை ஆஃப் பண்ணது உங்க தங்கச்சி. சிசிடிவியை எதுக்காக ஆஃப் பண்ணாங்க அப்படின்னு கேளுங்க. இதை கேட்டதும் வில்லி செம ஷாக் ஆகி, ஆகா நம்மளை வசமா மாட்ட வச்சுட்டானே, இப்போ நம்ம என்னடா பண்றது அப்படின்னு முழிக்கிறாங்க. ஈஸ்வரி நேரா அவங்க தங்கச்சியை பார்த்து, சந்திரா அவன் சொல்றதுக்கே என்னால பதில் சொல்ல முடியல, சொல்லு சந்திரா, எதுக்கு அந்த சிசிடிவியை நீ ஆஃப் பண்ண, என்ன காரணத்துக்காக நீ ஆஃப் பண்ண, சொல்லு சந்திரா, அவனுக்கு நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா திருன்னு முழிக்கிறாங்க. ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி இன்னுமா தெரியல, இவ சிசிடிவியை ஆஃப் பண்ணி அந்த சிவனாண்டி முத்துவா வர வச்சு நகைகளை எடுத்து கொடுத்துருக்கா, இது கூட அவனுக்கு தெரியல அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஈஸ்வரி நேரா அவங்க தங்கச்சியை பார்த்து, இங்க பாரு, இவங்க எல்லாரும் சொல்றத நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன். ஏன் தங்கச்சி எப்படிப்பட்டவ அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னைக்குமே ஏன் தங்கச்சி எனக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கையில கேட்குறேன், சொல்லு, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு சொல்லு அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா அக்கா இதுல இருக்கிறது எல்லாமே பொய்யிக்கா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இதுல இருக்கிறது எல்லாமே உண்மைதான். அப்போ வில்லி சொல்றாங்க, அக்கா அந்த எடிட் பண்ணி வீடியோவை கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரிக்கா இது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இதே மாதிரிதான் என்கிட்ட ஒருத்தன் பையன் கொண்டாந்து கொடுத்தான் அப்படின்னு வீடியோவை எடிட் பண்ணி காமிச்சிங்க. அது நான் இல்லைன்னு சொன்னதுக்கு கொஞ்சமாவது நம்பினீங்களா? ஸோ இப்பயாவது புரியுதா யாரு என்ன வேலை பண்றா அப்படிங்கிறது தெரியுதா அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லிக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ஆகா, இவன்கிட்ட நம்ம வசமா சிக்கிட்டமே, இப்போ எப்படி இவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு டக்குன்னு ஈஸ்வரியோட காலில் விழுக்கிறாங்க. அக்கா அக்கா நான் அப்படி எந்த தப்பும் பண்ணலக்கா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, வீட்டில் உள்ள எல்லாருமே நீ இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு யாரு மேலேயும் நம்பிக்கை இல்லை. என் தங்கச்சி என்னைக்குமே இப்படி ஒரு வேலையை பண்ண மாட்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கேக்குறேன். அப்போ வில்லி நினைக்கிறாங்க, ஆகா இவனுங்க எல்லாருமே வசமா சூழ்ச்சி பண்ணி என்னை இவ்வளவு பெரிய பிரச்சனையில சிக்க வச்சுட்டானுங்களே, இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு வில்லி யோசிக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை
இவங்க தாண்ட அந்த நகையை கொண்டு போய் சிவனாண்டி கிட்ட கொடுத்து உங்களை எப்படியாவது அவமானப்படுத்தணும், உங்களுக்கு உள்ள அந்த தலைவர் பதவி போகணும் அப்படிங்கிறதுக்காக உங்க தங்கச்சி இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி நேரா அவங்க தங்கச்சிய பார்த்து சொல்லுடி அப்படின்னு சொல்ல, அப்ப அவங்க தங்கச்சி சொல்றாங்க, இல்லக்கா இது எல்லாமே பொய்க்கா, நம்புக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி இங்க பாரு, இப்ப நீ என்ன முடிவு எடுக்க போற அப்படின்னு. அப்ப வில்லி டக்குன்னு அவங்க அக்காவோட கால்ல விழுந்து, அக்காக்கா நான் எல்லாம் அப்படி பண்ணலக்கா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை புரிஞ்சுக்கிடுங்க அத்தை, அவங்க என்ன வேலை பண்ணிருக்காங்க அப்படின்னு இப்பவே தெரிஞ்சுக்கிடுங்க அப்படின்ட்டு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நான் உன் மேல முழு நம்பிக்கையோட இருந்தேன், ஆனா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் வாழ்க்கையில அம்மாவுக்கு அடுத்து நீதான் எனக்கு ரொம்ப பாதுகாப்பா இருந்த, எனக்கு எப்பவுமே வந்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்த. ஆனா கடைசியில நீ எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தோட பேசுறாங்க. அப்போ வில்லி வந்துட்டு என்ன பண்றன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை நீங்க இப்பதான் சரியான முடிவெடுக்க. வீட்டுக்குள்ள நம்ம எல்லாருமே நிம்மதியா சந்தோஷமா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இவங்க இடையில வந்து தேவையில்லாத நிறைய பிரச்சனைகளை பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப ஈஸ்வரி நேரா அவங்க தங்கச்சிய பார்த்து, இங்க பாருடி, உனக்கு உன் புருஷன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசையா இருந்துச்சு அப்படின்னா பேசாப்புல அவன் கூட போய் வாழ வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எனக்கும் துரோகம் பண்ணிக்கிட்டு ஏண்டி நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா நான் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணலக்கா அப்படின்ட்டு. ராஜா டக்குன்னு வில்லிய பலார்னு ஓங்கி அரைஞ்சி, இப்ப உன்னாலதான் என் பொண்ணு வந்துட்டு ஜெயிலே இருக்கா அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா உன்னாலதான் போய் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. வில்லிய அந்த இடத்துல இருந்து துரத்தி அடிக்கிறாங்க. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை இப்பயாவது உங்க தங்கச்சி என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்ப ராஜா சொல்றாரு, ஆமா ஈஸ்வரி இப்பயாவது உன் தங்கச்சி என்னெல்லாம் பண்ண அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டியே, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம புதுசா ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நம்ம கிட்ட இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற நிறைய கிளிப்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஏத்த மாதிரி அஃபோர்டபுள் ரேட்லயும் இருக்கு. சோ நம்ம கிட்ட என்னெல்லாம் கிளிப்ஸ் இருக்கு அப்படின்னா, டெய்ஸி கிளிப்ஸ் இருக்கு, 5 பெட்டல் ஃபிளவர் கிளிப், அப்புறம் உமன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச டிரான்ஸ்பரண்ட் கிளாக் கிளிப், இதுதாங்க நம்ம கிட்ட இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. அடுத்ததான் ரொம்பவே கியூட்டான சாட்டின் ஸ்க்ரன்ச்சீஸ். இந்த சாட்டின் ஸ்பஞ்சஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல ரொம்பவே அட்ராக்டிவ் கலர்ஸ்ல நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அடுத்ததா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கிட்ஸ் பேக், அந்த மினி பட்டர்ஃப்ளை, மினி ஹாட் அண்ட் மினி மிக்கி மவுஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லயே இருக்கு. ஸ்ட்ராபெரி கிளிப்ஸ் கூட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்ல கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்மால் பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு காம்போ ஆஃபரை நான் கொடுத்துருக்கேன். இந்த காம்போ ஆஃபர் எவ்வளவு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஜஸ்ட் 499க்கு கொடுக்குறோம். இந்த 499க்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்பவே கியூட்டான சாட்டின் ஸ்க்ரன்ச்சஸ் 6 பீசஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கிடைக்குது. அடுத்ததா 3 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல 18 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல உங்களுக்கு கிளிப்ஸ் கிடைக்குது. அடுத்ததா பட்டர்ஃப்ளை மினி கிளிப் பேக், இது எல்லாமே கிடைக்குது. இல்ல உங்களுக்கு பிக் சைஸ் ஃபிளவர் கிளிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்ல இருக்கும். அதோட ஸ்மால் பிசினஸ் பண்றவங்களும் நம்ம கிட்ட ஹோல்சேல்ல கண்டிப்பா ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸோ வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்கேயே வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு, அதுல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.